ஹாய் கேஸ் தமிழ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஹெச்டி கான்ஸ்டபிள் 2026 எக்ஸாம் டேட்டு எப்போ வரப்போகுது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எலெக்ஷனுமே அறிவிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம மெயின் நினச்சோம் ஏப்ரல் மாதமே உங்களுக்கு எக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்தலுமே உங்களுக்கு அறிவிச்சிட்டாங்க. ஸோ எக்ஸாமுக்கான ஒரு கேள்விக்குறி தான். ஸோ பட் இருந்தாலும் எக்ஸாம் இந்த மாதம் உங்களுக்கு நடத்துகிறாங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு 23ஆம் தேதிக்குள்ளே, அதாவது மார்ச் 23லேருந்து 27க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஓகே, இந்த மாதம் நடக்கிறதா இல்லையா அப்படி சொல்லிட்டு, அது எப்போ நடக்குன்னு சொல்லிட்டு அந்த டேட்டுக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம கேட்டதில். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம் தள்ளி போச்சு, இன்னும் ஒரு மாதம் சென்று நம்ம படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துடாதீங்க. ஸோ எக்ஸாம் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் வந்ததுனால உங்களுக்கு தள்ளி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எதுக்கு அப்படி சொல்கிறோம், நான் அப்படி தான் முன்னாடியே நம்ம ஏற்கனவே போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஸோ நடக்கிறதுக்கு பின்னாடி தள்ளி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பின்னாடி எக்ஸாம் போகிறன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அசால்ட்டாக படிக்காமல் இருந்துருவோம். அதை தவிர மறுபடியும் பண்ணாதீங்க. பிசிக்கலில் அப்படி தான் போன தடவை நிறைய பேர் ஃபெயில் ஆனது காரணமே அதான். கேஸு போட்ட பிறகு ஃபெயில் ஆனது காரணமே அதான். ஓகே, வரல 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 வரப்போக போதில்ல அப்படி சொல்லிட்டு டீம் அவுட் ஆகி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை பண்ணுறதில்ல. அதை பண்ணாமல் என்ன ஆயிரும், லாஸ்ட்டில் ரிசல்ட்டு டவுன் ஆயிரும். ஸோ தயவு செய்து அந்த மாதிரி தயவு செய்து பண்ணிடாதீங்க. உங்களுக்கு மார்ச்சில் தான் எக்ஸாம் நடக்குன்னு சொல்லிட்டு வெறித்தனமாக உட்காந்து படிங்க. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், வேலைக்கு போகணும் அப்படின்னா அதை தொடர்ந்து, அதாவது வேலைக்கு போகணுன்னா அதை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகே, முன்னாடி தான் எஸ்ஹெச்டியில் 30 மார்க் 40 மார்க் எடுத்து பாஸ் ஆகிடலாம். வர வர உங்களுக்கே தெரியும், மார்க் அதிகமாக எடுத்தால் தான் வேலைக்கே போக முடியும். எஸ்ஹெச்டிக்குமே உங்களுக்கு ஃபைட்டு காம்படிஷன் நிறையா வந்துருச்சு. ஓகே, முன்னாடி வந்து ஊருக்கு ஒரு இடம் அப்படி மாதிரி ஊருக்கு ஒரு இடம் அகாடமி வந்துருச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக தயார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ போட்டி உங்களுக்கு வந்து அதிகமாக ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முயற்சி கையில் விடாதீங்க. வீட்டிலேருந்து படிக்கிறவங்களா இருந்தாலும் தரமாக உட்காந்து படிங்க. பிரச்சனையே இல்லை, ஈஸியாக எஸ்ஹெச்டியில் ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். அது மாதிரி எக்ஸாம் டேட்டு உங்களுக்கு 23லேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே மார்ச். ஸோ உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ ஓகே, அதனால் குழம்பி போய் இருக்காதீங்க, உட்காந்து படிங்க. ஸோ ஓகே, ஆல் த பெஸ்ட். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஜெய் ஹிந்த்.